ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மருவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரல் என் கை மறுவிடாமலே நம்ம எல்லாம் காக்கும் நமது குலதெய்வ தேவேசர் அவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வருஷத்தின் போது எடுத்து ஆளுகின்ற அந்த புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்று 29ஆம் பழமொழியாக இன்று நாம் பார்க்க இருக்கிற அந்த பழமொழி, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்ற இந்த பழமொழியை தான் நாம பார்க்க போறோம். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அப்போ இந்த பழமொழி சாதாரணமாக இந்த உலக மக்கள் எல்லாருமே புழங்குகிற ஒரு பழமொழியாகத்தான் இருக்குது. அதாவது ஒரு பெரியவர்கள் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லும் போது அது சொல்லும் போது நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும். அவங்க சொல்றதன்படி நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் தெரியும். ஆனா அவங்க சொற்படி கேட்டு நாம நடந்தா அது பின்னால நமக்கு ஒரு பெரிய நன்மை பயக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எப்படி ஒரு நெல்லிக்காயை முதல்ல சாப்பிடும் போது அது முதல்ல கசக்குது, அப்புறம் பின்னாடி இனிக்குதோ, அது போலதான் மூத்தோர்கள் சொல்லும் அந்த அறிவுரைகள் நமக்கு முதல்ல கசக்கிற மாதிரி இருந்தாலும் அது பின்னாடி இனிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு பொருளில் தான் இந்த உலக மக்கள் இந்த பழமொழியை பயன்படுத்தி வருகிறாங்க. அப்ப இந்த உலக மக்கள் அவர்களுடைய அந்த அறிவு கொண்டு பார்க்கின்ற பார்வையின் போது இந்த பொருள் தான் விளங்குது. நாமளும் இந்த உலக மக்கள் பார்க்கின்ற அந்த ஒரு கண் கொண்டு இந்த பழமொழியை பார்க்கும்போது நமக்கு இது இந்த பொருளைத்தான் நமக்கு தருகிறது. அதாவது முதல்ல கசப்பு சுவை தந்து பின்னால இனிப்பு சுவை தருகிறது நெல்லிக்காய். அதுபோல பெரியோர்கள் மூத்தோர்கள் சொல்லும் முதல்ல கசப்பாக இருக்கு, அப்புறம் பின்னால இனிப்பு அது தரக்கூடியது அப்படின்ற ஒரு பொருளைத்தான் நாம இந்த உலக மக்களுடைய பார்வை கொண்டு பார்க்கும் போது நாம் அறிகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் நம்முடைய தேவகோமானவர்கள் நம்முடைய கருவிக்குலங்களை எல்லாம் மாற்றி வைத்து விட்டார்களே. அப்போ நம்முடைய கண் அன்றைக்கு இருந்த கண் அல்ல, இந்த உலக மக்களுக்கு இருக்கிற கண் அல்ல. நம்முடைய காது அன்றைக்கு இருந்த காதல்ல. நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அன்றைக்கு இருந்தவை அல்ல என்று நாம் உணரும்படி அவற்றை எல்லாம் மேலானவைகளாக மாற்றி நமக்கெல்லாம் படைத்து விட்டார்கள். இப்போ நம்முடைய பெருமானவர்கள் தந்த அந்த புதிய கருவி, புதிய கண் கொண்டு நாம இந்த பழமொழியை பார்க்க வேண்டும். நெல்லிக்காய் அப்படி நாம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நெல்லிக்காய் முன்னே கசக்கும் அப்படின்றாங்களே, நெல்லிக்காய் யாருக்காவது கசப்பா இருந்திருக்கா? யாருக்காவது கசப்பாவே இருக்காது. நெல்லிக்காய் எப்படி இருக்கும், என்ன சுவை தரும்? புளிப்பு சுவையை தான் தரும். ஆனா இந்த பழமொழியில நெல்லிக்காய் முதல்ல கசக்கும்னு சொல்லியிருக்காங்களே, அது புளிப்பு சுவையை அல்லவா தருகிறது. அது புளிப்போட கலந்த ஒரு துவர்ப்பு சுவைன்னு சொல்லலாம். அதுல கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் நெல்லிக்காய் முதல்ல கசக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க? ஏதோ தவறுதலாக போட்டு விட்டார்களா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்படி கேட்க தோணும் போது நம்ம கேட்டுறணும். நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நம்ம கேட்டுறணும். ஏன்னா நம்முடைய பாட்டேந்திரான் அவர்கள் கூட அருளி செஞ்சிருக்காங்க, கேள்விகளா பேர்களுக்கு கேடு வரும் தப்பாது அப்படின்னு அருளி செஞ்சிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு சந்தேகம் வந்தா அதை கேட்டுறணும். அப்ப நாம இந்த சந்தேகத்தை இப்ப கேட்போம். நெல்லிக்காய் கசக்காதே, புளிக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது ஏன் நெல்லிக்காய் கசக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம இப்ப அந்த கேள்விக்கு உரிய பதில நாம தேடி பார்ப்போம். ஆனா இது தவறுதலாக போட்டிருப்பாங்களா? கசக்குங்கிறதுக்கு பதிலா தவறுதலாக
புளிப்புன்னு போட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இது நம்முடைய அறிவுடைய முன்னோர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழமொழி. அதுவும் நம்முடைய தேவகோமானவர்கள் திருவாயினிடமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமொழி. அதுல தவறுதல் இருக்காது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த கசப்பு புளிப்பை ஏன் கசப்பாக மாத்தினாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நாம தெய்வம் அவர்கள் கொடுத்த அந்த வேறு கருவியாகி அந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்கும்போது கசக்கும் என்ற சொல்லுக்கு நமக்கு வேற ஒரு பொருள் நமக்கு தென்படுகிறது. என்ன பொருள்? கசக்கும்ங்கிறதுக்கு வேற என்ன பொருள் இருக்கு? கசக்கும் என்ற வார்த்தை இன்னொரு அந்த கசக்கும் என்ற சொல்லுக்கு இன்னொரு ஒரு பொருள் கசக்குதல், கசக்கி பிழிதல் அப்படின்லாம் நம்ம உபயோகிப்போம். அந்த வார்த்தையை கசக்கி இருக்கு. அவன் சொன்ன என்ன வார்த்தை, ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னா வார்த்தையால என்னை கசக்கிட்டான், எனக்கு அது கசக்குது, என்னையே கசக்கிடுச்சு, கசக்கி பிழிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். புளியெல்லாம் நம்ம கசக்கி பிழிவோமே. அப்ப அந்த கசக்குதல் எப்ப இந்த இன்னொரு பொருள் கொண்டு நாம இந்த பழமொழியை நாம பார்க்கும்போது இப்போ நமக்கு வேற பொருள் இதுல விளங்குது. அதாவது நெல்லிக்காய் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கிய சக்தியை, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய அதுல எத்தனையோ மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு உணவுப் பொருளாக அதுதான் இறைவன் அந்த நெல்லிக்கனியை படைச்சிருக்கிறாங்க. இந்த நெல்லிக்கனி இதை பற்றின ஒரு குறிப்பு சங்ககால இலக்கியங்கள் புறநானூற்றுல கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான், கடையேழு வள்ளல்களை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இத்தனை வள்ளல்கள் இருந்தாங்க, இதை கொடுத்தாங்க, பாரி முல்லைக்கிட்டே கொடுத்தாரு, அந்த மாதிரி 7 வள்ளல்களை பத்தி சொல்லும் போது இந்த அதியமானும் அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அவர் என்ன யாருக்கு கொடுத்ததுனால இந்த வள்ளல் பட்டம் பெற்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் ஒரு நெல்லிக்கனியை அவ்வை பிராட்டியார் அவங்களுக்கு அவரு பரிசாக கொடுத்தார். அதனாலதான் அவர் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தராக குறிப்பிட்டிருக்காங்க. என்ன ஒரு நெல்லிக்காயை கொடுத்ததுக்காகவா அவர் வள்ளல் அப்படின்னு பார்த்தா, அந்த நெல்லிக்கனி சாதாரண நெல்லிக்கனி இல்ல. அது அவர் ஒரு மலைப்பிரதேசத்துக்கு தான் அவர் ஒரு சிற்றரசராக ஒரு மன்னராக இருந்தார். அப்போ அந்த மலைப்பிரதேசத்துல எவருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வகை நெல்லிக்கனி, அது எப்பவோ ஒரு காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி அவருக்கு கிடைச்சது அந்த மலைப்பிரதேசத்துல. அந்த நெல்லிக்கனியினுடைய குணம் என்ன அப்படின்னா, அது சாபாவரம் தரக்கூடியது, அதை உண்டவர்களுக்கு சாவே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெல்லிக்கனி அவருக்கு கிடைச்சது. இப்ப வேற ஒருத்தவங்களா இருந்தா இப்படி ஒரு அரிய பொருள் கிடைச்சிருக்கு, இதை நாமே உண்டு நீண்ட காலம் நாமளே வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அவர் இந்த நெல்லிக்கனியை நாம சாப்பிடுறத விட அவ்வை பிராட்டியார் அவங்க தமிழை வளர்க்கறதுக்காக இவ்வளவோ பாடுபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த தமிழையும் அவங்க நீண்ட காலம் வாழ செய்வார்கள் அப்படின்னு அவர் கருதி அந்த நெல்லிக்கனியை அவ்வை பிராட்டியார் அவர்களுக்கு அவர் பரிசாக கொடுத்தார். அப்போ அவ்வை பிராட்டியார் அவர்களும் அந்த அதியமானை வாழ்த்தி ஒரு பாடல் பாடிப்பாங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. ஒரு சிறு இலை நெல்லிக்கனியினுடைய அந்த சிறப்பெல்லாம் தெரிஞ்சு கூட அதெல்லாம் விண்ணகத்து அடக்கி அதை குறியாது, அதை குறிவச்சு நாமளே சாப்பிட்டுக்கிடணும்னு நினைக்காம சாதல் நீங்க எனக்கு ஈந்தனையே, எனக்கு சாவு நீங்க இதை நீ கொடுத்தியே, மன்னா நீ வாழ்க அப்படின்னு அவங்க வாழ்த்துற மாதிரி ஒரு பாடல் புறநானூற்றுல இருக்கு. அப்போ இந்த நெல்லிக்கனியினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்தும் அதை குறியாது தனக்கு வேண்டும் என்று எண்ணாது அவர் அவ்வை பிராட்டியார் அவர்களுக்கு அந்த சாவை நீக்குகின்ற மருந்தாக அந்த நெல்லிக்கனியை கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க கடையேழு வள்ளல்களில் ஒருவராக அவங்க மதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த நெல்லிக்கனி முன்னே கசக்கும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது இப்ப இந்த பாடல்ல குறிப்பிட்ட மாதிரி அது சாவை நீக்கும் அப்படின்ற மாதிரி. எப்படி சாவை நீக்கும்? அது முதல்ல உள்ள போன உடனே
அந்த சாவு தரக்கூடிய அந்த தீயவைகள் எல்லாம் கசக்கி அது வெளியேற்றி அதன் முன்னே நமக்கு அந்த இனிப்பான சாவாவர வாழ்வை அது தருகிறது என்பதைத்தான் இந்த பழமொழி நமக்கு நெல்லிக்கனி, முது நெல்லிக்கனி, முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு பொருளை நம்ம தெய்வம் அவர்கள் கொடுத்த அந்த இன்னொரு கண் கொண்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த பொருள் நமக்கு விளங்குது. அப்போ இந்த நெல்லிக்கனி முன்னால எப்படி கசக்குது, அது போய் நம்மகிட்ட இருக்கிற கெட்டவைகளை எல்லாம் கசக்கி வெளியேற்றி அதுக்கப்புறம் அந்த இனிப்பான சாவாவர வாழ்க்கையை நமக்கு தருகிறது என்பது போல இது இப்போ முது நெல்லிக்கனியை பார்த்துட்டோம். இப்ப மூத்தோர் சொல்ல பத்தி பார்க்கணும். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ மூத்தோர் சொல் எப்படி முன்னால் கசக்கிறது, அது கசக்கக்கூடிய சொல்லா இல்லையே, அது இனிக்கக்கூடிய சொல்லு தானே, அது எப்படி கசக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ மூத்தோர் சொல் குறும்பீடத்திலிருந்து பிறக்கிற சொல். அந்த சொல் எப்படியாப்பட்ட சொல், அது கொஞ்சம் கூட கசப்பு அதுல கலந்திருக்காதே. அது மனிதனை, ஒரு நரனை மனிதனாக்கி மனிதனை தேவனாக ஆக்கக்கூடிய சொல் அன்றோ. நாம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், இந்த வான்கொடை கூட இந்த மூத்தோர் சொல்லை பார்த்து நாணுகின்றது. இந்த வானத்திலிருந்து பெய்கின்ற இந்த வான் மழை ஆகிய வான்கொடை ஒரு கள்ளிச்செடியை கள்ளிச்செடியாகத்தான் வளர்க்கும், ஒரு மாமரத்தை மாமரமாகத்தான் வளர்க்கும். ஆனால் இந்த மூத்தோர் சொல் என்கின்ற அந்த அமுத வர்ஷிப்பு ஒரு கள்ளிச்செடியையும் ஒரு எருக்கல் செடியையும் ஒரு முட்செடியையும் தேவ தருவாக வளர்க்கக்கூடியது. அதனால் இந்த அமுத வர்ஷிப்பை பார்த்து அந்த வான்கொடையே நாணுகிறது. உலகத்திலே சிறந்தது வான்கொடையாகிய மழைதான், அதுக்கு நிகரான வேறு கொடை இல்லை. ஆனா அந்த கொடையே நாணுகின்ற ஒரு கொடை ஆசானவர்களினுடைய அந்த அமுத வர்ஷிப்பு அல்லவா. அது எப்படி கசக்கும்? அப்போ அது கேட்ட உடனே தித்திக்க கூடியதாகத்தான் இருக்கிறது. அது ஒருவனுக்கு தித்திக்கவில்லை என்றால் எங்க கோளாறு இருக்கு? அது தித்திப்பானதுதான். நான் ஒரு தித்திப்பு நான் சுவைச்சு பாக்குறேன், அது எனக்கு தித்திக்குது. அதை உங்க நாக்குல வைக்கும் போது உங்களுக்கு தித்திக்கலைன்னா கோளாறு எங்க இருக்கு? நாக்குல இருக்கு. அப்போ அது நாவில் இருக்கிற கோளாறாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ அந்த நாவில் பித்தம் குடிகொண்டிருக்கிறது, அந்த சுவையை உணர முடியவில்லை. முதல்ல என்ன செய்யணும்? அந்த பித்தத்தை போக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் அந்த இனிப்பு சுவையை அறிய முடியும். இப்போ இந்த பித்தத்தை தெளிய வைக்கிற மருந்து கூட, அந்த ஜீவ பண்டிதம் கூட அந்த மூத்தோர் சொல்லில் தான் இருக்கிறது. அப்போ அந்த மூத்தோர் சொல் முதலில் இவனுக்குள்ளாக சென்று இவன் நாவில் குடிகொண்டுள்ள அந்த பித்தத்தை எல்லாம் கசக்கி வெளியேற்றி, எப்படி அந்த நெல்லிக்கனி இந்த உடம்பில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் கசக்கி வெளியேற்றி சவாவர வாழ்வு இருக்கிறதோ, அது போல இந்த அமுத மொழிகள் இவனுக்குள்ளாக சென்று இவனுக்குள் இருக்கும் அந்த கசடுகளை எல்லாம் கசக்கி வெளியேற்றி அதன் பின் அந்த இனிப்பு சுவையை இவன் உணரும்படி செய்கிறது. அதனாலதான் மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அப்போ அந்த இனிப்பு சுவை வந்துட்டா, அந்த இனிப்பை இனிப்பென்று உணர்கின்ற சுவை. இந்த உலகத்திலே பெரிய வரம் எது தெரியுமா? பெரியோர்களை பெரியோர்கள் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த சக்தி தான். நம்முடைய பெருமானவர்கள் அந்த ஈசனே அவதாரம் செய்து வந்த அந்த மூர்த்தியர் அவர்களை எத்தனை பேர் ஈசன் தான் வந்திருக்காங்கன்னு எத்தனை பேர் அறிஞ்சு கொண்டாங்க? அறிய முடியலையே. கோடியில் ஒருவனன்றோ குலமான். அப்போ நாமெல்லாம் அறிஞ்சு கொண்ட நம்மெல்லாம் யாரு? கோடியில் ஒருவர். அப்போ நமக்கெல்லாம் அந்த பித்தம் நீக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த பித்தம் நீக்கப்பட்டு அந்த இனிப்பின் சுவையை இவங்கதான் அந்த பெருமானவர்கள் என்று அறிந்து கொள்கின்ற அந்த வல்லபத்தை அறிந்து கொண்டால் அதற்கு பிறகு அந்த சுவையினுடைய தித்திப்பே அதை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த சுவைக்கு நிகரான சுவை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது அப்படியான ஒரு போதை தருவதாக இருக்கும்.
நம் தெய்வம் அவர்களுக்கு அப்படியான ஒரு போதையாகத்தானே இருந்தது பாட்டேபிரான் அவர்களுடைய சொல். அந்த ஒரு போதைக்காகத்தானே அவங்க எல்லாத்தையும் மறந்து உங்க பின்னாலே வந்தேன். போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலே தொடர்ந்தேன். போக்கினத்தின்பால் கஞ்சாவும் கலந்தந்த போதையென்றே தெளிந்தேன். அந்த போதையினாலதான் எல்லாத்தையும் மறந்து, தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், வீடு வேண்டாம், மனைவி மக்கள் எதுவும் வேண்டாம், நீங்க ஒருத்தரே போதும் என்று தொடர்ந்துமே சென்றார். பின்னே தொன்பழ வினை கைவிட்டே. இதெல்லாம் வினை, இந்த வினைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். தான் அங்கே உதறிவிட்டு வருகிற வினையானது தன்னை பின்தொடர்ந்து வருகிறதோ என்னவோ என பார்த்து பார்த்து போனாங்களே. எதுக்காக? அந்த ஒரு சொல்லு தந்த போதைக்காக. அது தந்ததிலிருந்து வேற எதுவுமே அவங்களுக்கு சுவைக்கலையே. இந்த சுவைக்கு நிகரான சுவை வேற எதுவுமே இல்லையே. இல்லையா மூதம் எனக்கெடு தூட்டி நீ திட்டீட்ட நாள் முதலாய் புல்லும் பூமிதனில் உள்ள உணவு புசிக்கருதில்லை. அந்த தில்லை அமுதம் எடுத்து ஊட்டியதிலிருந்து இந்த புல்லும் பூமி தனில வர்ற இந்த உணவு எதுவுமே எனக்கு ருசியாவே தெரியலையே. அப்படியான ஒரு போதையாக, அப்படியான ஒரு இனிப்பாக, அந்த இனிப்பை இனிப்பென்று உணர்கின்ற ஒரு சக்தி இந்த நாவில் இருக்கிற பித்தத்தை நீக்கினாதான் அதை உணர முடியும். அப்படி உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு நிகரான சுவை இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய அந்த தித்திப்பு, அதுல எந்த ஒரு எதையும் அதுக்கு நிகராக சொல்லவே முடியாத அந்த அளவு ஒரு தித்திப்பு. அதுக்கு பேரு தான் கலை. அந்த இனிப்புக்கு பேரு கலை. கலைங்கிறது வேற ஏதோ இல்லை. நம்முடைய பெருமான் அவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 46 அருளி செய்யறதை பார்ப்போம். கலை என்பது எழுத்து அல்ல, தேவனாத ஒளியினின்றும் தோன்றுகின்ற இன்பம். இந்த ஒளியிலிருந்து தோன்றுகிறதே ஒரு இன்பம், ஒரு சுவை, ஒரு இனிப்பு சுவை. கேட்க கேட்க தெரியலாம், திட்டிக்குதே, போதையா இருக்குதே, அதுதான் கலை. தேவனாத ஒளியினின்றும் தோன்றுகின்ற இன்பம். அது செவிச்சுவையாக வர்ஷிக்க பெறும்போது அதை உண்டு அனுபவிக்கும் சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. அதுக்கு நிகரா வேற எந்த சுவையும் சொல்ல முடியாது. புல்லும் பூமி தனில் உள்ள உணவு எதுவுமே புசிக்க பிடிக்காது, அது ருசியாவே தெரியாது. செவிச்சுவை உணவு உண்ண ஆசான்பால் அன்பு பெருகுகிறது. அப்போ இப்படியான ஒரு செவிச்சுவையை நாம பருகத்தான் ஆசான்பால் நமக்கு அன்பு பெருகும். இப்படியெல்லாம் நமக்கு அந்த செவிச்சுவை என்ன செய்து நம்முடைய செவிக்குள்ளாக புகுந்து நம்முடைய இருட்டையெல்லாம் நீக்கி 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 நம்மகிட்ட இருக்கிற அந்த கசப்புகளை எல்லாம், கசடுகளை எல்லாம் வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி அவங்களுடைய அந்த கூரான வாளாயுதம் கொண்டு வெட்டி 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 மாற்றி அங்கெல்லாம் புது புது கருவிகளை பதிச்சு வைக்கிறாங்களே. அப்படித்தாங்க நம்ம நாவுல இருக்கிற பித்தத்தை அவங்க நீக்கிறாங்க. அந்த பித்தம், அந்த நாவுல இருக்கிற பித்தம் தான் நம்முடைய மனமாக, நம்முடைய அந்த சைத்தானாக நமக்குள்ளாக அது விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைத்தானை தான் முதல்ல வெளியேற்றணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அந்த இனிப்பு சுவை தெரியும். அப்போ அந்த சைத்தான் தான், அந்த மனமாகிய சைத்தான் இவனுடைய அந்த செவி வாயில் புகுந்து கொண்டு அந்த செவியில் மது செவி தனில் விஷப்பாம்பாக விஷமாக அமர்ந்து கொண்டு அந்த இனிப்பை இவனுக்கு கசப்பாக மாற்றி காட்டுகிறது. அதனாலதான் அது சுவைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த பித்தம் என்ன, அந்த பித்தம் என்ன, அந்த பித்தம் அப்படின்னா இவன் ஆடு மாடு மனைவி மக்களோட இந்த உலகத்துல சந்தோஷமாக எப்பயும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறானே, அதுதான் அந்த பித்தமாக இருக்குது. எப்பயுமே குறையில்லாம ஆடு மாடு மக்களோட நான் வாழணும், அது போதும், இந்த உலகத்துல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும்
அப்படின்னு இந்த வார்த்தைகள் எதுவுமே காதுல விழ மாட்டேது. நம்ம ஏதாவது சொன்னாலும் இந்த உலகத்துல காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அதை விட்டுட்டு செத்தா பிறகு ஏதோ ஒரு வாழ்க்கையா அதுக்கு என்னமோ பேசுறீங்களே, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தையை கசக்க செய்து அந்த செவியில மது செவி தண்ணில விஷ பாம்பு வந்து உட்காந்துக்கிடுச்சு. விஷம் இருக்கு, பித்தம் இருக்கு. அந்த பித்தத்தை முதல்ல தூக்கி போடணும். அந்த பாம்பு காதுல உட்காந்துருக்கு, அந்த பாம்பை புடிங்கி தூக்கி போடணும். அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைகள் இனிக்கும். நாம் மனைவி, மக்கள், ஆடு, மாடு, தேசாதிபத்தியம் முதலிய சகல சம்பத்தோடும் எப்பவும் வாழ வேண்டும். அவைகளே பெரிது, நமக்கு வேண்டியது அவைகளே அப்படிங்கிற ஒரு மூவாசைக்குரிய எண்ணம் இருக்கே இவனுக்கு. அதுதான் இவன்கிட்ட இருக்கிற அந்த பித்தமாக இருக்கிறது. அது போதும் எனக்கு. அது என்ன பண்ணுது, இவனை சிவநிலையில் ஒட்ட வைக்க விடாது. அந்த சிவநிதி அமுது எவ்வளவு வருஷித்தாலும் அது ஒரு துளி கூட இவன் செவி வாயில் விழுந்து விடாதபடி அந்த பித்தமானது இவனை பார்த்து கொள்கிறது. இப்படி ஒரு அதோகதியில நம்ம இருக்கோமே அப்படின்னு கூட இந்த உலக மக்கள் அறியாம இருக்கிறாங்க. அந்த பித்தத்திலே இருக்கிறாங்க. அந்த பித்தம் தெளிவதற்கு மருந்து வேணும். அந்த உன்னை அவாந்திர எல்லையில் வைத்துக் கொண்டிருப்பதுமாகிய அந்த கணம் கொண்ட அழி எண்ணம், அந்த கணம் கொண்ட அழி எண்ணத்தை தான் அருங்கோடை பாலைவனம், அதுதான் பித்தம், அதுதான் மதி செவிதனில் விஷப்பாம்பு, இப்படியாக இருக்குது. தப்பித்தவறி சிவநிதியாகிய மதிச்செல்வம் ஒரு சில துளி அதன்பால் வந்து விழுந்தாலும் அது அந்த வார்த்தையை ஏத்துக்கிட மாட்டேங்குது. அது கசக்குது அவனுக்கு. ஏன்? அந்த கப்பி இருக்கிற மூவாசைக்குரிய வெப்பம், மண், பெண், பொன் ஆகிய இந்த மூவாசை அப்படி பெருகி போய் இருக்கு. அதுதான் பித்தமாக இவன் நாட்டுல இவனுடைய செவி வாயில குடிகொண்டிருக்கு. அதனால அவனுக்கு இந்த சுவையை, அந்த இனிப்பு சுவையானது கசப்பாக மாற்றி காட்டுகிறது. அது அப்போ அந்த முதல்ல என்ன செய்யணும், அந்த பித்தத்தை தெளிய வைக்கணும். அந்த மூவாசைக்குரிய அந்த வெப்பத்தை மாற்றணும். அதை மாற்றுறதுக்காகத்தான் நம்முடைய பெருமானவர்கள் இடைவிடாத அந்த சிவமலை வர்ஷிப்பை ஏன் ஒரு தடவை சொன்னா போதாதான், ஏன் தினமும் ராகரகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட மூவாசைக்குரிய வெப்பம் அவ்வளவு கப்பி படர்ந்து போயிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி எரியணும். அப்பதான் அந்த வார்த்தை ஒண்ணுல மட்டும் நமக்கு பிடிப்பு வரும். இந்த மற்ற ஆசையெல்லாம் நம்மகிட்ட இருந்து விலகி போய் இந்த பித்தமெல்லாம் தெளிஞ்சு, இந்த பித்தம்னா என்ன, பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனம் எல்லாம் போய் அவங்க மேல மட்டுமே நமக்கு நினைவு வரணும். இந்த மூவாசைக்குரிய அழிவுக்கு ஏதுவாகி அந்த தன்னறிவு எண்ணங்கள், தன்னறிவுல சாய்ந்து கொண்டு போற எண்ணங்கள், தன்னறிவில் சாய்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அழி நரகம் தான் கிடைக்கும். ஆசான் அறிவு பின்னால செல்லும் போதுதான் தேவனாக முடியும். அப்போ இந்த தன்னறிவு எண்ணங்களும் செயல்களும் கோடா கோடியாக அங்க மலிந்து கிடக்குது. அப்படி கிடக்கும் போது இந்த ஆலவாயனின் திருநீற்று வர்ஷிப்பு எவ்வளவு போனாலும் அது செவிக்குள்ள போக மாட்டேங்குது. அது கசப்பா, அப்படி போனாலும் அவனுக்கு அது கசப்பா இருக்கு, அது இனிக்க மாட்டேங்குது. அப்போ இப்படி இருக்கிற அந்த கசப்பு தன்மையை மாத்துறதுக்கு அவர்களுடைய அந்த அமுத வர்ஷிப்பு மருந்தாக இருந்து மெய்யறிவு ஊட்டி, அந்த மெய் அறிவு மனமாக இவன்ட்டு அந்த பித்தம் இருக்கு, அந்த மனத்தை பிடிச்சு எரிஞ்சு அதை அறிவாக மாற்றணும். அந்த பித்தத்தை தெளிய வைக்கணும். அந்த பித்தமாகிய மனமாகிய அந்த பிசாசாகிய அந்த சைத்தான் ஆகிய அதை தூக்கி போடணும். அதை தூக்கி போட்டாதான் இவனுக்கு அந்த வார்த்தைகள் இனிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்காகத்தான் இடைவிடாத அந்த சிவமலை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இது நாம இப்படியாகிய ஒரு பித்தத்துல இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் எப்ப உணர்றானோ அப்பதான் இந்த செவி அமுதை அவனால பருகக்கூடிய அந்த ஒரு சக்தி அவனுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அந்த செவி அமுது அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதே இந்த மனிதன் தெரியாமத்தான் இருக்கிறான். அப்போ இந்த பித்தமானது இவங்கிட்ட மனமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மனத்தை எப்படி அவங்க மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி பேசி பேசி பேசி, இது மனம், இது சைத்தான், உங்ககிட்ட ஒரு பெரிய பொருள், நினைவாகிய ஒரு பெரிய சொத்து இருக்கு உங்ககிட்ட, இதுல மனசுங்கிற ஒரு பேய கலந்து வச்சிருக்க, பரிசுத்தத்துல அசுத்தம் கலந்த மாதிரி
அதை முதல்ல நீக்கி அதை சுத்தமாக அறிவாக மாற்றணும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் திருமஞான குரல் பக்கம் 241 கொடுத்துக்கிறத நம்ம பார்ப்போம். மறதியற்றதுக்கு பெயர் நினைவு. நினைவுதான் மறதி இல்லாம பழுச்சுன்னு பரிசுத்தமாக நமக்குள்ள இருக்கு. அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். இந்த நினைவுக்கு தான் பரிசுத்த நிலைன்னு பேரு. அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம், அந்த பரிசுத்தத்துல கொஞ்சம் அசுத்தம், தீங்கு, சைத்தான் கலக்குது. அது கலக்கும் போது என்ன ஆகுது? தாவுகின்ற செயல் உள்ளதாகிறது. குரங்கு மாதிரி தாவுது, அங்கிட்ட இங்கிட்டும். மூவாசைக்குரிய வெப்பம், மண் வேணும், பொன் வேணும், பெண் வேணும்னு அது குரங்கு மாதிரி தாவி தாவி அலைது. தெய்வ ஆசானவருடைய அந்த வார்த்தைகளை இனிக்க விடாம கசக்க செய்கிறது. அப்போ ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது, நாற்றமுள்ள திப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். அப்போ உனக்கு மனமாக உன்னுடைய நினைவை தீங்காகிய அந்த சைத்தானை கலந்து மனமாக நாற்றமுள்ளதாக மாற்றி வச்சிருக்கிற இந்த நாற்றத்தை முதல்ல மனமுள்ள ஒரு பொருளாக மாற்ற வேண்டும். அது மனிதனிடத்தில் கொட்டாப்புளி, மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. அந்த மனம், அந்த பித்தம், அந்த கசப்பு அது எப்படி இருக்கு? பருத்து இருக்கு. அந்த பருத்து இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி தான் இவன்ட்ட குறைக்கணும். அறிவு இருக்கு, ஆனா அது எப்படி இருக்குன்னா மெலிஞ்சு இருக்கு. மனசுதான் பெருத்து இருக்கு, அறிவு கொஞ்சோண்டு மெலிஞ்சி ஒரு வால் போல அந்த மனத்தின் பின்னே ஒரு வால் போல தொங்கி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? அந்த அறிவை பெருசாக்கி மனத்தை கொஞ்சம் கூட அந்த வால் போல கூட தொங்க விடாம அதை விரட்டி அடிக்கணும். இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசானவர்களின் வேலை. அப்போ அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கு? அவங்க அந்த அமுத வர்ஷிப்பு என்ன வேலையை செய்து அப்படின்னா, மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஏன்னா அது பெருத்து போய் இருக்கு. கொஞ்சோண்டு இருந்தாலாவது ஈஸியா தூக்கி போட்டலாம். அது பெருத்து போய் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி மாற்றி எரிய வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் மாற்றி எரிய வச்சுதான் இவனுக்கு அந்த இனிப்பை இனிப்பென்று உணர்கின்ற அந்த சக்தியை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த சக்தியை நீ உணர்கின்ற அந்த இனிப்பை இனிப்பென்று உணர்கிற சக்தி உனக்கு வந்துருச்சுன்னா, அந்த செடிக்கு உணவு அருந்தினா, அந்த ஞான சைதன்ய வார்த்தைகளை நீ உள்ளம் சம்மதிக்க, இது கசப்பல்ல இது இனிப்புதான் அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டியோ அப்பதான் அந்த செயல் தான் உனக்கு யோகத்தை பற்றி உன்னை சீவேசனாக்குற செயலாக ஆகிறது. செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலமாக வெளியாக்குவதுவே வாகது. அப்படி அவங்க திருவாய் மூலமாக வருகின்ற சொல், அதுக்கு பேர் தான் வாகது, கல்வி. உன் செவி வாயிலாக தேவ ஆசிரியர் உனக்கு ஒளி வீட்டு அமுதை ஊட்டுகின்றார். இப்படித்தான் செவி வாயிலாக தான் நமக்கு ஒளி வீட்டு அமுதை தினம் 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 ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மனத்தை மெல்ல மெல்ல நமக்கு வெட்டி வெட்டி மாற்றி முழுமையான அறிவாக நமக்கு மாற்றுவதற்காக சிவத்துக்கள் வித்யாதத்துவங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அமானிதம், சிபத்து, வித்யாதத்துவம் அப்படிங்கறதெல்லாம் என்னமோ காலம், வித்தை, நியதி அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் அது பிரயோஜன அளவுல எப்படி இருக்கு அப்படின்னா 7 ஒளி வீடுகளாகத்தான் இருக்கு. அந்த ஒளி வீட்டுல இருந்துதான் அந்த 7 ஒளி வீடுகள் தான் நமக்குள்ள உயிராக, சப்தமாக, ஜீவனாக நமக்குள்ள இருக்கு. அந்த ஒளி வீட்டில இருந்து, அந்த அருந்தளத்தில் இருந்து நாம எடுத்து எடுத்து பேசுறோமே, அதுதான் ஒளி வீட்டு அமுது, அதுதான் தேவ வர்ஷிப்பு. அப்போ அந்த ஆசானவர்கள் அவர்களுடைய அந்த அருந்தளத்தில் இருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷி. அப்ப எல்லாரும் பேசுறதும் தேவ வர்ஷிப்பாகுமான்னா அது இல்ல. ஆசானவர்கள் கொடுக்கிற அந்த அறிவாகார தேவ வர்ஷிப்பு தான் இந்த நரனை தேவனாக ஆக்கக்கூடியது. அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். எதை செலவிடுறாங்க அவங்க? அப்போ சப்தம்தான் உயிர் அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்க இங்க காட்டுறாங்களே. சப்தமாகிய உயிரை நமக்கு எது ஒண்ணும் புரியலைனாலும் இது என்னன்னு தெரியலையே அப்படின்னா இதாகிய அது அப்படின்னு நமக்கு ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. நாம தான் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும்.
அப்போ உயிர்னா என்ன? உயிரை பார்த்திருக்கியா? உனக்கு எல்லாம் தருகின்ற உயிரை, எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, உனக்கு எல்லா கலை கல்வி கண்காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை நீ பார்த்திருக்கியா? அதை பார்க்கணுங்கிற ஆசை கூட உனக்கு வராதா? ஏன் வரல? ஏன் உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது? எழுந்திருங்கள், பார்க்கலாம். நாம் பார்க்க ஆசைப்பட்டோம், அதனால நாம பார்த்தோம். அதனால உங்களுக்கும் சொல்றோம், எழுந்திருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் எழுந்த வச்சாங்களே. இப்ப இந்த இடத்துல கூப்பிட்டாங்களே அந்த சப்தமாகிய உயிரை. அப்ப அந்த சப்தத்தை நம்ம யாரெல்லாம், அந்த சப்தமாகிய உயிரை பார்க்கறதுனா என்ன? பார்க்கறது இல்ல, அதை தரிசிக்கிறது. தரிசிக்கிறதுனா இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கிறது அல்ல. இந்த ஞானக்கண்ணாகிய அந்த தெய்வம் அவர்கள் நம்முடைய இந்த ஊன கருவிகளை எல்லாம் மாற்றி வல்லவமிக்க புது கருவிகளாக கொடுத்தாங்களே, அந்த ஞானக்கண் கொண்டு அந்த சப்தத்தை நாம சந்திக்கிறதுக்கு பேருதான் உயிரை சந்தித்தல். அப்போ நாமெல்லாம் உயிரை சந்திச்சோமா இல்லையா? தினம் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே உயிரை. அப்போ சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால், அப்போ அந்த உயிரை நாம சந்திக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கும் போது அதை எவ்வளவு சந்தோஷமா நீ அனுபவிக்கணும். அந்த வார்த்தை உனக்கு கசக்கலாமா? அது தித்திக்க அல்லவா செய்யணும்? அது தேவ அமுது அல்லவா? திருப்பார்கடலை கடஞ்சி கொடுத்த அமுதம் அல்லவா? திருப்பார்கடலை கடஞ்சி வட்டாக்கி காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி நாவல வைக்கிற அந்த அமுதம் அல்லவா? அது கடஞ்சி ஒரு பெரிய பார்க்கடல், அதுல இருந்து நமக்கு அந்த அமுதத்தை எடுக்க தெரியாது. அவங்க அந்த அமுதத்தை கடஞ்சி எடுத்து அதை காய்ச்சி பக்குவமா நமக்கு மிட்டாய் செய்யற மாதிரி அவங்க அதை காய்ச்சி ஒரு மிட்டாய் செஞ்சு அதையும் சின்ன பெரிய பீஸா வச்சா நம்மளால திங்க முடியாதுன்னு சின்ன சின்ன பீஸா வெட்டி நாக்க மட்டும் நீட்டு அதுல நாக்குல வைக்கிறேன்னு சொல்றாங்களே. அப்போ அந்த நாக்காகிய அந்த செவிவாயாகிய அந்த ஞான கண்ணாகிய அதை அவர்கள் பால் நீட்டுவதற்கு நமக்கு என்ன கசக்கிறதா? அப்போ நீ அதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விடும். அப்போ அது வரும்போது எவ்வளவு ஆர்வமா நீ அதை உண்ணணும். அதை ஆர்வமா உண்ணலைன்னா உனக்காக அவங்க அந்த சப்தமாகிய உயிரை செலவிடுறாங்களே, அவங்களை ஏமாத்தின பாவம் அல்லவா உன் தலையில வந்து விழும். அந்த வார்த்தைகள் என்ன செய்து உனக்குள்ள உன் ஜீவனில் இருக்கிற அந்த பித்தத்தை எல்லாம் அந்த சர்வ மாசுகளை எல்லாம் அது ஒழித்து உன்னை பிரகாசமான ஒரு வாளாக மாற்றுகிறதே. அருள் அமுதமாகி உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருள் அமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிரதி மாசு ஒழியும். அப்போ நீ பிறக்கும் போதே இந்த மாசுகள்லாம் உன்னோட சேர்ந்து பிறந்துருக்கு. அழி கரு வழி வழியா வரும்போதே, ஏன்னா நீ வந்தது ஒரு நாற்ற கருவறையில இருந்து, ஒரு இருட்டு பிறப்புல இருந்து நீ வந்த. அதனால அந்த கரு வழியாவே உனக்கு அழி கரு வழியாக மாசுகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாசுகள் போகணும்னா நீ மனமுள்ள இன்னொரு பிறப்பு பிறக்கணும். அந்த மனமுள்ள பிறப்பு பிறந்தாதான் இந்த நாற்றம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இந்த இனிப்பை இனிப்பென்று அறிகிற அறிவு உனக்கு கிடைக்கும். அப்போ இப்படியாக இந்த நாவல் இருக்கிற பித்தத்தை எல்லாம் நாளும் அவங்களுடைய அமுத வர்ஷிப்பினால அந்த சைத்தானை அந்த பிசாசை அந்த பரிசுத்தத்தில் கலந்திருக்கின்ற அந்த அசுத்தத்தை அவர்களுடைய அந்த தெளிவெண்ணும் பிரகாச வாளை கொண்டு வெட்டி வெட்டி மாற்றி அந்த செவியில குடியிருக்கிற அந்த விஷத்தை, அந்த விஷ மது செவி தனில் விஷ பாம்பு உட்கார்ந்துருக்கே அதை நீக்கிய பின்னால் தான் நமக்கு அந்த மூத்தோர் சொல் இனிக்கும். அதனாலதான் மூத்தோர் சொல்லும் புது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பித்தம் தான் அந்த இனிப்பை இனிப்பென்று அறிய விடாம செய்கிறது. அப்போ அந்த பித்தத்தை நீக்குவதற்காகவும் அந்த நீக்குவதும் அந்த சொல்லுதான் அந்த நீக்கிறதுக்கும் மருந்தாக இருக்கிறது. அந்த மருந்தை வர்ஷித்து நம்மகிட்ட இருக்கிற அந்த பித்தத்தை தெரிய வைத்து அந்த மூத்தோர் சொல் இனிப்பை இனிப்பு என்று உணர்கின்ற சக்தியை நமக்கு தந்து அந்த இனிப்பான சுவையை நாளும் பருகி
இந்த தூலத்தை விட்ட பின்னும் அந்த இனிப்பான பேரின்ப வாழ்விற்கு நமக்கு செல்வதற்காக வேண்டி நமக்கு நாளும் அமுத வர்ஷிப்பை வழங்கி, எப்படி இந்த பழமொழி குறிக்கிறது, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னா, அது அந்த நெல்லிக்காயும் சரி, நெல்லிக்காய் ஒரு நாளும் கசந்தது இல்லை, அது புளிக்கதான் செய்யும். ஏன் முன்னே புளிக்கும்னு அவங்க சொல்லல அப்படின்னா, தவறுதலாம் சொல்லல, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. முன்னால அந்த சொல்லு, அந்த நெல்லிக்காயை நீ சாப்பிட்டவுடனே முன்னால அது என்ன செய்யும், உன்கிட்ட இருக்கிற கசடுகளை எல்லாம் கசக்கி வெளியேற்றி அதுக்கப்புறம் உனக்கு இனிப்பை தரும், உனக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுபோல மூத்தோர் சொல்லும் உன்கிட்ட இருக்கிற அந்த அள்ளி கரு வழி வரு பிரடி மாசுகள் எல்லாத்தையும், உன்கிட்ட இருக்கிற சைத்தான்களை எல்லாம் கசக்கி வெளியே எரியும் முதல்ல போய், அதுக்கப்புறம் உனக்கு இனிப்பை தரும் என்பதையே இப்பழமொழி குறிக்கிறது என்று கூறி, அந்த அமுத வர்ஷிப்பை நாளும் வழங்கி நம்முடைய அந்த திட்டங்களை எல்லாம் செய்ய வைத்து இனிப்பை இனிப்பென்று உணர்கின்ற அந்த சக்தியை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து, என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.